ஊருக்கு நடுவுல இருந்த ராமுவோட கடைக்கு முன்னாடி கோவில் பூசாரி சீனோ கோவிந்தா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ராமு கடையில பொருட்களை அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தான். என்னங்க பூசாரி ஐயா, இப்பெல்லாம் அதிகமா மழை பெஞ்சு வயலெல்லாம் தண்ணி தேங்கி நிக்குதே. ஆமா சீனோ, நம்மளால என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பான்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் ஆகணும். இந்த நேரத்துல ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க உதவியா இருக்கணும். நீங்க சொல்றது உண்மைதாங்க பூசாரி. நம்ம ஊர்ல எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா இந்த வீரையாவை பத்தி யோசிச்சாதான். எல்லாரும் ஒரு பெருமூச்சு விட்டாங்க. அப்பதான் வீரையா ஒரு பழைய டப்பாவை எடுத்துக்கிட்டு ராமுவோட கடைக்கிட்ட வந்துகிட்டு இருந்தான். என்னங்க வீரையா, கடைக்கு வந்திருக்கீங்க, என்ன வேணும்? இங்க பாரு ராமு, இந்த டப்பா நிறைய அரிசி போடு, பார்த்து போடு, ஒரு அரிசி கூட கீழே விழக்கூடாது. ராமு சிரிச்சுக்கிட்டே, சரிங்க வீரையா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? ராமு அரிசி போட்டுக்கிட்டே, ஆமா, உங்க மாமரத்துல நிறைய மாங்காய் காய்ச்சுதாமே, ஊர்ல யாருக்காவது மாங்காய் கொடுத்தீங்களா? அப்ப வீரையா கோவமா, ஏன் மரத்துல காய்ச்சத நான் யாருக்கு கொடுக்கணும்? எல்லாத்தையும் பட்டணத்துல வித்து பணம் சம்பாதிச்சேன், 4 காசும் சேர்ந்துச்சு, ஊருக்காரங்களுக்கு கொடுத்தா எனக்கு என்ன புண்ணியமா கிடைச்சிட போகுது? அதை கேட்டு சீனோ, என்ன வீரையா இப்படி சொல்லிட்ட? நம்ம கிட்ட இருக்கிறத 4 பேருக்கு கொடுத்தா தானே சந்தோஷம். ஏன் சந்தோஷம் பணத்தை சேர்த்து வைக்கிறதா தான் இருக்கு சீனோ, உன்ன மாதிரி கடன் வாங்குற பழக்கம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி வீரையா அங்கிருந்து போயிட்டான். எல்லாருமே அவனை பாவமா தான் பார்த்தாங்க. பாத்தீங்களா, சம்பாதிச்ச பணத்தை யாருக்கும் கொடுக்கறதோ இல்ல, அவனும் அனுபவிக்கிறது இல்ல, சேர்த்துதான் வச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் பண்ண போறானோ என்னவோ. பாவம் பூசாரி, பொண்டாட்டி போனதுல இருந்து அவன் இன்னும் கஞ்சனா மாறிட்டான், தனிமையில கஷ்டப்படுறான் போல. வீரையா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். அது பழைய காலத்து ஒரு பெரிய வீடு. வீட்டுக்கு போன வீரையா நேரா அவனுடைய அறைக்குள்ள போய் அவன் கட்டலுக்கு கீழே வச்சிருந்த ஒரு பழைய இரும்பு பெட்டிய வெளியே எடுத்தான். அதை திறந்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு பித்தளை சொம்ப வெளியில எடுத்தான். அது நிறைய தங்க காசு இருந்துச்சு. வீரையா அதை பார்த்து சந்தோஷமா 1 2 3 99 100. இந்த சத்தம் எவ்வளவு நல்லா இருக்கு. இதுதான் என்னோட பலம். நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே ஏமாத்துக்காரங்க தான். அவங்க என்ன கைவிட்டாலும் விடுவாங்க, இந்த தங்கம் என்ன கைவிடாது. வெளியில திடீர்னு வானிலை மாறி இடி மின்னல் சத்தம் கேட்டுச்சு. ஆனா வீரையா அதை எதையுமே பெருசா எடுத்துக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. நைட்டெல்லாம் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்ததுல ஊர் முழுக்க தண்ணியும் வந்துருச்சு. அப்போ சீனு சத்தமா, ஐயோ ஊருக்குள்ள தண்ணி வருது, வெள்ளம் வந்திருக்கு, எல்லாரும் கவனமா இருங்க, உயரமா இருக்கிற இடத்துக்கு போயிடுங்க. அப்போ ராமுவும் எல்லாரையும் பார்த்து, பயப்படாதீங்க, முதல்ல சின்ன குழந்தைங்களையும் பொம்பளைங்களையும் உயரமான இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போயிடுங்க. கோவிந்தா, நீ அந்த பக்கமா பாரு, நான் இந்த பக்கமா பாக்குறேன். ஊர்ல எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டு அங்க இங்கன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் சூரம்மா வேகமா ஓடிக்கிட்டே ராமு பக்கத்துல வந்தாங்க. சூரம்மா ரொம்ப சோர்வடைஞ்சு, ராமு தம்பி, நம்ம வீரையண்ண வீட்டுக்குள்ளதான் இருக்காரு, நான் கதவை தட்டி கூப்பிட்டேன், ஆனா குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ராமு ரொம்ப கவலையா, அப்படியா, அவருக்கு வெள்ளம் வந்தது தெரியாது போல, வாங்க உடனே போய் அவரை நாம காப்பாத்தியாகணும். ராமு சீனு 2 பேருமே சேர்ந்து வீரையோட வீட்டுக்கு போனாங்க. அங்க போய் பார்த்தா முட்டிக்கால அளவுக்கு தண்ணி தேங்கி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. வீரையா, வீரையா, கதவு தருங்க, வெள்ளம் வந்திருக்கு. வீரையா ஜன்னல் வழியா எட்டி பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. சுத்திலும் தண்ணி. அப்போ அவருக்கு முதல்ல ஞாபகம் வந்தது அவருடைய தங்க காசுகள் தான். ஐயோ, என்னோட தங்க காசு, வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்ட சொத்து, இப்ப இது தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி உடனே அந்த இரும்பு பெட்டியை திறந்து அதுக்குள்ள இருந்து தங்க காசுங்க இருக்கிற பித்தளை சொம்பை எடுத்து நெஞ்சோட அணைச்சுக்கிட்டாரு. அப்ப வெளியில ராம கத்துற சத்தம் கேட்டுச்சு. வீரையா சத்தமா, யார் நீ, என்ன காப்பாத்த வந்திருக்கியா? முதல்ல இந்த தங்க காசை காப்பாத்து, இதை எங்கேயாவது பத்திரமா கொண்டு போய் வை. ராமு அதை கேட்டு ஆச்சரியமா, என்னங்க வீரையா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உயிர் போற நிலைமையில உங்களுக்கு தங்கத்து மேல ஆசை போகலையா? ஒழுங்கா வெளியில வாங்க. அதுக்குள்ள வீட்டு கதவு திறந்துக்குச்சு. தண்ணி வீட்டுக்குள்ள போயிடுச்சு. வீரையாவோட கையில இருந்த அந்த பானை தவறி கீழே விழுந்து தண்ணியில அடிச்சுக்கிட்டு போச்சு. ஐயோ, என்னோட தங்கம், என் உயிர் போகுது அப்படின்னு அவன் தண்ணியில விழுந்த பானையை தேட ஆரம்பிச்சான். ஆனா ராமு சீனு 2 பேரும் உள்ள போய் அவனை வலுக்கட்டாயமா வெளியில இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. வீரையா அழுதுகிட்டே, விடுங்க, என்னையே கூட்டிக்கிட்டு வந்தீங்க, என் பானை உள்ள இருக்கு, அது இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ராமு ரொம்ப கோவமா, வாயை மூடுங்க வீரையா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா?
அந்த தங்கமா உங்களை காப்பாத்த போது, அந்த தங்கத்தை விட இப்போ உங்களுடைய உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் வலுக்கட்டாயமா வீரையாவை அந்த ஊர் கோவில் கிட்ட கூட்டிக்கிட்டு போனாங்க. அந்த நேரத்துல ஊஜனங்க நிறைய பேர் அந்த கோவில தான் இருந்தாங்க. எல்லாருமே மழையில நனைஞ்சு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்போ பூசாரி அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா வீரையா மட்டும் அவனுடைய வீட்டையே பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமா வெள்ள நீர் எல்லாம் போக ஆரம்பிச்சுது. ஆனா அந்த ஊர் முழுக்க மண்ணுல புதைஞ்சு போச்சு. எல்லாருமே அவங்கவுங்க பொருட்களை எழுந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ராமு எல்லார்கிட்டையும், யாரும் கவலைப்படாதீங்க, நாம நினைச்சா மறுபடியும் நம்ம ஊரை சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என் கடையில இருக்கிற அரிசியை கொண்டு வந்து வச்சிருக்கேன், நான் அதுல உங்களுக்கு கஞ்சி காய்ச்சி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி ராமு அவன் எடுத்து வச்ச அரிசியை கொண்டு வந்து கோவில் வாசல்ல எல்லாருக்காகவும் சமைக்க ஆரம்பிச்சான். இது எல்லாத்தையுமே வீரையா பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். தண்ணியில தவறி விழுந்து போன அவனுடைய தங்கப்பானை தான் உயிரை பெருசா நினைக்காம அவனுடைய உயிரை காப்பாத்தின ராமு. ஊஜனங்க ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிறது, இது எல்லாமே பார்க்கும்போது வீரையோட மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு. அவன் நேரா ராமு கிட்ட போனான். கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே, ராமு. ராமு பாசமா, சொல்லுங்க வீரையா, பசிக்குதா? இருங்க கஞ்சி கொடுக்குறேன். வேண்டாம் ராமு, எனக்கு கஞ்சி வேண்டாம், உன்னோட மன்னிப்பு தான் வேணும். என்னோட பணம் தான் என் உயிரை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நேத்து என்னோட உயிரை காப்பாத்தினது நான் சேர்த்து வச்ச பணம் இல்ல, நீதான். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன மன்னிக்கணும் அப்படின்னு வீரையா அழுதுகிட்டே ராமுவோட கால்ல விழ போனான். அப்ப ராமு அவனோட கால்ல விழுறத தடுத்து அவனை பிடிச்சு, ஐயோ நீங்க பெரியவங்க, இப்படி பண்ணலாமா? ஏதோ நடந்து போச்சு, தப்பு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுவே போதும். வீரையா நேரா பூசாரி கிட்ட போய், பூசாரி ஐயா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு, அதை நானும் எனக்காக செலவு பண்ணிக்கல, ஊர்க்காரங்களுக்கு கொடுக்கலான்னு நினைச்சாலும் இப்ப என்னால கொடுக்க முடியல. ஏன்னா என் தங்கப்பானை தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. பூசாரி சிரிச்சுக்கிட்டே, இல்ல வீரையா, காலையில உன் வீட்டுல போய் பசங்க எல்லாரும் தேடும்போது இந்த பானை கிடைச்சது, இதோ இங்கதான் இருக்கு பாரு. சீனு அந்த தங்க காசு இருக்கிற பானையை கொண்டு வந்து வீரையாவோட கையில வச்சான். வீரையா அதை பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு காலத்துல உயிரா நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த தங்க காசு இப்ப அவனுக்கு ஒரு மண்ணு மாதிரி தான் தெரிஞ்சுது. வீரையா ஊர்க்காரங்க எல்லார்கிட்டையும், இந்த பணம் எனக்கு வேண்டாம், இது ஊர்க்காரங்களுக்கு. ராமு, இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ, இதை வச்சு மறுபடியும் எல்லாருக்கும் வீடு கட்டி கொடு, எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை செஞ்சு கொடு. என் வீட்டை நான் சத்திரமா மாத்துறேன், யாராவது உதவி கேட்டு வந்து அடைக்கலம் கொடுக்கறேன். அதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ ராமு ரொம்ப சந்தோஷமா, நீங்க எடுத்திருக்கிறது ரொம்ப நல்ல முடிவுதான் வீரையா. அத கேட்ட உடனே வீரையாவோட முகத்துல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. இல்ல ராமு, இப்பதான் நான் பெரிய பணக்காரனாவே எனக்கு தோணுது. 4 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கும் போதுதான் அந்த சந்தோஷம் கிடைக்கும் போல. அன்னையிலிருந்து வீரையா முழுசாவே மாறிட்டான். அவன் கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஊர்ல எல்லாருக்குமே உதவியை செஞ்சான். எல்லார் கூடவும் ஒன்னா சேர்ந்து பழகவும் ஆரம்பிச்சான். ஊர்க்காரங்க எல்லாரும் அவனை பிசினாரி வீரையான்னு கூப்பிடுறத விட்டுட்டு தாராள மனசுக்கார வீரையா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்படி வீரையா அவனுடைய வாழ்க்கையில முதல் தடவைய உண்மையான சந்தோஷம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நாம பணத்தை சேர்த்து வைக்கிறதுல கிடைக்காத சந்தோஷம் அந்த பணத்தை 4 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது கிடைக்கும். பணத்தை விட எப்பவுமே உறவுகள் ரொம்பவே முக்கியம்.